பத்தி நீ ஏன்பா பேசுற? உனக்கு என்ன இருக்கு அதுல? அவன் தப்பு செஞ்சானா அவன் கிட்ட சொல்லு, அல்லது அவனை சரி செய்ய வேண்டிய இடத்துல சொல்லு. அதை விட்டுட்டு அடுத்தவன் கிட்ட அவனை பத்தி நீ ஏன் பேசுற? அது இவ்வளவு பெரிய பாரதூரமானதுங்க. நீங்க நல்லா கவனிங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பத்தி இன்னொரு மனைவி சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரியாக்ஷன் இப்படி. சுப்ஹானல்லாஹ், நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் எல்லை கடந்து அடுத்தவனுடைய மானம், அவனுடைய குடும்பம், அவனுடைய குழந்தைகள், பெற்றோர்கள், வியாபாரம், எதை பத்தி கவலைப்படுறதில்லை. நான் 1 மணி நேரம் ரசிக்க ரசிக்க சிரிக்க சிரிக்க பேசணும். அது எவனை பத்தி வேணாலும் பேசுவேன், எத்தனை மணி நேரம் ஆனாலும் பேசுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் முதலும் கடைசியுமாக செய்த ஹஜ். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தங்களுடைய காதுகளை பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பது. நபிகளார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று அவ்வளவு கூர்மையாக சஹாபாக்கள் நபிகளாரை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போறாங்க என்று. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களை பார்த்து கேட்கிறார்கள், மக்களே, ஐயோ யௌமின் ஹாதா, இது எந்த நாள் என்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நன்கறிந்தவர்கள். இது எந்த மாதம்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் நன்கறிந்தவர்கள். இது எந்த இடம்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். தெரியாம சொல்லல, ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்ல வராங்க, அதை நம்ம தடுக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைஸ யௌமின் நஹர், இது நஹருடைய நாள் இல்லையா? அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் இல்லையா? ஆமா. இது துல்ஹஜ் மாதம் இல்லையா? புனித மாதம் இல்லையா? ஆமா. இது புனித இடம் இல்லையா? இந்த மக்கமா நகரம் என்பது புனித இடம் இல்லையா? ஆமா. அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், மக்களே கவனியுங்கள், உங்களில் ஒருவருடைய மானம், உங்களில் ஒருவருடைய காசு பணம், உங்களில் ஒருவருடைய ரத்தம் உங்களுக்கு புனிதமானது. கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. எப்படிப்பட்ட புனிதம்! நீங்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது. இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது. நீங்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது.